அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஸ்டோரி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இன்றைக்கி நம்ம பழைய மாதிரி நம்ம தெனாலி சாரோட ஸ்டோரி பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி மச்சி வீட்டில் வச்சு நான் வீடியோ எடுக்கலை, கீழே தான் உட்காந்து வீடியோ எடுக்கிறேன். அதனால் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபேஸும் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. ஓகேவா? வீட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு கிளியராக இருக்குமான்னு தெரியல. ஓகே, நம்ம இன்றைக்கி கதைக்குள்ளே போயிடலாம். காலையில் நல்லா இருக்கிறவங்க சாயங்காலம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது பார்த்தீங்களா? சில பேர் காலை நல்லா இருப்பாங்க, சாயங்காலம் பார்த்திங்கன்னா தெரியும் உடம்பு சரியில்லாமல் வந்துடும். நேற்று கலந்துருப்பாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு உடம்பு முடியாமல் வந்துடும். அதேமாதிரி தான் நம்ம தென்னாலியும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை பார்த்தீங்களா? அவருக்கும் உடம்பு முடியாமல் வந்துட்டு மனுஷன் படுத்த படுக்கையே ஆகிட்டார். அவரோட மனைவி பேர் வந்து தங்கம். சரியா? தங்கத்துக்கு ஒரே கவலை. ஐயோ, என் புருஷன் நல்ல இந்த புருஷன் நடமாடிட்டு இருந்த புருஷன் இப்படி படுக்கையில் படுத்துட்டாரேட்டு ஒரே கவலை தங்கத்துக்கு. அதுக்கு என்ன பண்ண தங்கத்துக்கு என்னன்னா, ஒருவேளை நம்ம புருஷனுக்கு யாரும் பில்லி சூனியம் வச்சுட்டாங்களோ, ஏவலை பண்ணி விட்டாங்களோ அப்படின்ட்டு தங்கத்தோட எண்ணெல்லாம் அப்படி போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறாரு தங்கம், என்ன பண்ணிச்சுன்னா புரோகிதரை கூப்பிட்றாங்க. என் புருஷனுக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் வந்து பாருங்கள், எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த புரோகிதரும் வராரு. அந்த புரோகிதர் யார் தெரியுமா? ஏற்கனவே நம்ம தெனாலிராமன் கையால் சூடு வாங்கின புரோகிதரை பார்த்துக்கோங்க. அவர் இதே சாக்கை வச்சு நம்ம நிறையா கறந்துடணும் அப்படின்ட்டு வராரு. வந்து வீட்டுக்கு வராரு. உங்கள் மனைவி வந்து புலம்புறாங்க, பாருங்கள், நல்லா நடமாடிட்டு இருந்த மனுஷன் இப்படி படுத்துட்டாங்க, யாரோ என் புருஷனுக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, இல்லைன்னா இப்படி படுத்த படுக்கே ஆவாரா, எப்படி பேசிட்டு நடமாடிட்டு சிரிச்சுக்கிட்டு எல்லோரும் கேலி கிண்டல் பண்ணிட்டு அலைவாருன்ட்டு அந்த அம்மா புலம்பி தள்ளிட்டு புரோகிதர் பார்க்காரு. இந்த அம்மாவே பில்லி சூனியன்னு முடிவு பண்ணி வச்சா, சரி அப்போ நம்ம இதையே காரணம் வச்சு நம்ம நிறைய காசு கறந்துடலான்ட்டு அவர் என்ன சொன்னாரா, எனக்கு வந்து 100 பவுன் தங்கம் கொடு. எவ்வளோ? 100 பவுனா? விற்கிற விலைவாசியில் 100 பவுன் கேட்டிருக்காரு. இவங்க வந்து மனசாட்சி வேண்டாம் தான் மனுஷனுக்கு. 100 பவுன் தங்கம் கேட்டாராம். உடனே இந்த அம்மாவும் சரி, நான் என்கிட்ட வந்து கையில் காசு இல்லை, என்கிட்ட ஒரு குதிரை மட்டும்தான் இருக்குது, அதை வேணால் விற்று நான் காசு தாரேன், அவர் சரியான பிறகு நான் காசு தாரேன் அப்படின்னு சொன்னிச்சா அந்த தெனாலியோட மனைவி. உடனே இவரும் குதிரையை விற்றா அப்போ கூட நிறையவே காசு கிடைக்கும்ட்டு இவர் வந்து ஒரு வாக்கு வாங்க, என்னென்னா அப்போ வந்து குதிரையை நீ எவ்வளோக்கு விற்கியோ அந்த பணத்தை நீ அப்படியே என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த அம்மாவும் சரி, என்னோடய கணவனுக்கு குணமாயிடுச்சுன்னா நான் உடனே அந்த குதிரையை விற்று அந்த குதிரையில் என்ன காசு கிடைக்கும் அதை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு இந்த அம்மாவும் வாக்கு கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த குருவி உட்காந்து பணங்காய் விழுந்த கதையாட்டம் இவர் வந்து நம்ம புருஷன் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் 2 நாள்லேயே தெனாலிராமனுக்கு உடம்பு சரியாகி போச்சு. சரியாகி எந்திரிச்ச தெனாலிக்கிட்ட அவரோட மனைவி தங்கம் வந்து சொல்கிறாங்க, இப்படி புரோகிதரை கூப்பிட்டேன், புரோகிதர் வந்து குதிரையை விற்ற காசை அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டா சரி பண்ணிடுவேன்னு சொன்னார். நான் சரின்னு சொன்னேன், 2 நாள் நீங்களும் சரியாகிட்டீங்க, குதிரையை விற்று என்ன காசு கிடைக்காது அப்படியே அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. தெனாலி வந்து யோசிச்சுட்டு குதிரையை விற்ற காசு அப்படியே கொடுக்கணும், அவ்வளோதானே, சரி ரைட்டு விடு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு சந்தைக்கு கிளம்புறாரு தெனாலி. குதிரையும் கொண்டு போகிறாரு, கூட ஒரு பூனைக்குட்டியும் கொண்டு போகிறாரு. சரியா? பூனையும் கொண்டு போகிறாரு. கொண்டு போய் சந்தையில் நிற்கிறாரு. நம்ம ஊர்லெலாம் ஆட்டுச்சந்தை நடக்கும்ல, இந்த 6 மணிலலாம் ஆட்டுச்சந்தை அப்படிலாம் நடக்கும் பற்றியெல்லாம், அந்த மாதிரி இந்த இடத்துல குதிரைலாம் விற்கிற இடத்துல நிற்கிறாரு நம்ம தெனாலி. அப்போ போகிறாங்க, ஒருத்தர வந்து பார்க்குறாங்க, ஒரு வியாபாரி வராரு. வந்து இந்த குதிரை என்ன விலைப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவனுக்கு வந்து குதிரை வந்து 1 பவுனு, குதிரை வந்து 1 பவுனா அப்படின்னு இருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நல்ல விஷயம் தானே, நான் வாங்கிக்கிறேன்னொடனே, இல்லை முழுசாக கேளுங்க, குதிரை 1 பவுனு தாங்க, ஆனால் குதிரை தனியாக வராது, இந்த பூனையை வாங்குறவங்களுக்கு தான் அந்த குதிரையெல்லாம் 1 காசுக்குன்னு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ இந்த பூனை எவ்வளோப்பாங்க உடனே பூனை வந்து 200 பவுனு அப்படின்னு சொல்கிறாரு. வியாபாரிக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. சரி, இவர் ஏதோ ஒரு வகையில் இப்படி பண்ணுறாருன்ட்டு சரின்ட்டு அவருக்கு தேவையானது குதிரை, சரி பூனையை வாங்குவேன் இல்லைன்னு இருக்குன்ட்டு இப்படி பார்த்தாலும் அவர் குதிரைக்கான காசு தானே அதில் வரும். இல்லைடா தங்கம் வாரேன், என் பொண்ணு கூப்பிட்றா. அப்போ என்ன பண்ணுறாரு, பூனை அதான் 200 பவுனு அப்புறம் 1 பவுனு அந்த குதிரைக்குன்னு சொல்லி 1 பவுன் கொடுத்து 2மே வாங்கிட்டு போயிடுறாரு.
இவர் நேராக அந்த புரோகிதர்கிட்ட வராரு. நீங்கள் சொன்ன மாதிரியே குதிரையை விற்ற காசு உங்களுக்கு தான் சேருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காசை புரோகிதர்கிட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு மீதி 200 பவுனை அவங்க கொண்டு போயிட்டார். பார்த்தீங்களா? புரோகிதர் வந்து நியாயமாக ஏதாவது ஒரு இதோ 2 கேட்டுக்கலாம், கொஞ்சம் பணமாவது வாங்கியிருக்கலாம். ரொம்ப பேராசை பிடிச்சி லாஸ்ட்டில் அவருக்கு அது நஷ்டத்தில் தான் விழுந்துச்சு. ஸோ என்றைக்குமே நம்ம லைஃப்பில் ரொம்ப ஆசைப்படக்கூடாது. அதுலேயும் பேராசைப்படவே இந்த வரண்டா தங்கம் பேராசைப்படவே கூடாது. சரிங்களா? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வந்துட்டேம்மா. ஓகே, என் பொண்ணு கூப்பிட்றா. பாய்.